அர்ஜுனன் ஏன் கர்ணனை கொல்வதற்கு அஞ்சலிகா அஸ்திரத்தை பயன்படுத்தினான். 17ஆம் நாள் யுத்தத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் கடுமையாக யுத்தம் நடந்தது. குந்தி அர்ஜுனன் மீது திவ்ய அஸ்திரங்களை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று சத்தியம் வாங்கியதால் கர்ணன் தன்னிடம் இருந்த அஸ்திரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் கவனமாக 2வது முறை பயன்படுத்திவிடக் கூடாது என்று ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தனையை சிதறவிடாமல் திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தான். திடீரென கர்ணனுக்கு அவனிடம் இருந்த அஸ்திரங்களின் மந்திரங்கள் மறக்கத் தொடங்கியது. நாம் நமது வாழ்வின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம் என்று கர்ணன் புரிந்து கொண்டான். அந்த சமயத்தில் கர்ணன் தேரின் சக்கரமும் பூமியில் புதைந்து விட்டது. சாபங்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரே நேரத்தில் பயனளிப்பதை பார்த்து தன் வாழ்க்கை முடியும் சமயம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தான். இருந்தாலும் தன் முயற்சியை கைவிட மனமில்லாமல் யுத்தத்தில் போராட வேண்டும் என்று தன் தேரின் சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் கர்ணனை கொல்லுமாறு கிருஷ்ணர் சொல்லியதால் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல அஸ்திரத்தை செலுத்தினான். ஆனால் பிறந்ததிலிருந்து பலனை எதிர்பார்க்காமல் கர்ணன் செய்து வந்த தான தர்மங்களின் கர்ம பலன்கள் கர்ணனுக்கு ஒரு அரணாக இருந்து அவனை காப்பாற்றியது. அர்ஜுனன் செலுத்திய அஸ்திரங்கள் அனைத்தும் மலர் மாலையாக மாறி கர்ணன் மீது விழுந்தது. அர்ஜுனன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான். உயிரை எடுக்க வேண்டிய கனிகள் அனைத்தும் அந்த அதர்மன் மீது ஏன் மாதவா மலர் மாலையாக மாறி விழுந்து கொண்டிருக்கிறது என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் அர்ஜுனன். நீ பார்க்கும் கோணத்தில் பார்த்தால் அவன் அதர்மியாகத்தான் தெரிவான் பார்த்தா. ஆனால் உண்மையில் உன்னையும் உன் சகோதரர்களையும் விட அவன் 100 மடங்கு நல்லவன். அவனது நல்ல குணங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது இல்லை. கர்ணன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்த தர்மங்கள் இப்பொழுது தர்ம தேவதையின் வாயிலாக அவன் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நீ சற்று நேரம் பொறுமையாக இரு. நான் சென்று கர்ணனை பாதுகாக்கும் அந்த பாதுகாப்பு அரணை அகற்றிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்தணன் வேடமிட்டு கர்ணன் அருகில் சென்று அவனிடம் அவன் செய்த தான தர்மங்களுக்கான கர்ம பலன்களை தானமாக வாங்கி கொண்டு பிறகு அர்ஜுனனிடம் வந்து இப்பொழுது கர்ணனை தாக்கு என்று சொன்னார் கிருஷ்ணர். உடனே அர்ஜுனன் அஞ்சலிகா அஸ்திரத்தை செலுத்தி கர்ணனை கொன்றான். அஞ்சலிகா அஸ்திரம் மற்ற ஆயுதங்களைப் போல் தெய்வீக தன்மை கொண்ட திவ்ய அஸ்திரம் இல்லை. அஞ்சலிகா அஸ்திரம் முக்கோண வடிவில் பிறை போன்ற தலையில் உருவத்துடன் வடிவம் கொண்டிருக்கும். உடலில் இருந்து தலையை தனியாக பிரித்தெடுக்கும் தன்மை கொண்டது அஞ்சலிகா அஸ்திரம். 800 உள்ளுறுப்புகளை ஊடுருவி சென்று அறுத்தெறியும் கூர்மையான அஸ்திரம். பல முறைக்கு மேல் முயற்சித்தும் கர்ணன் தர்மதேவதையின் அருளால் காப்பாற்றப்பட்டதால் இம்முறை எந்த வழியிலும் கர்ணன் உயிர் தப்பிக்கும் வழியில்லாத நிலையில் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்து கர்ணன் மீது அஞ்சலிகா அஸ்திரத்தை செலுத்தி கர்ணன் உடலில் இருந்து அவன் தலையை பிரித்தெடுத்து உடல் வேறு தலை வேறாக செய்து கர்ணனை கொன்றான். தலையை உடலில் இருந்து பிரித்தெடுத்தால் அந்த உடலுக்கு புத்துயிர் கொடுக்க முடியாது என்பதால் கர்ணன் தலையை துண்டிக்க செய்து கொன்றான் அர்ஜுனன். உடல் உறுப்புகள் எலும்புகளை மட்டும் அறுத்து கொள்ளும் திறன் அஞ்சலிகா அஸ்திரத்திற்கு மட்டும் இருந்தது. கர்ணன் உடலை சிதைத்து அவனை கொல்லவும் அர்ஜுனனுக்கு விருப்பமில்லை. அதனால் அவன் உடலை சிதைக்காமல் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தான் அர்ஜுனன் அஞ்சலிகா அஸ்திரத்தை பயன்படுத்தி அவன் உடலை விட்டு தலையை துண்டிக்க செய்து கொண்டான். குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் மட்டும் இல்லை, பல வீரர்கள் அஞ்சலிகாவை பயன்படுத்தினார்கள். பீஷ்மன், கர்ணன், கடோத்கஜன், அபிமன்யு போன்றவர்கள் அதிக அளவில் அஞ்சலிகா அஸ்திரத்தை பயன்படுத்தியவர்கள்.